6.41 கோடி விண்ணப்பங்கள் இருக்குல்ல சார், அந்த ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம், நாங்க முழுமையாக விநியோகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய மாநில தேர்தல் எலக்டோரல் ஆபீசர் அர்ச்சனா பட்நாயக் IAS சொல்கிறார்கள். ஆனா இந்த பட்டியல் வெளியான பிறகு அவர்கள் சொல்வது 6.41 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க, அதுல 97,37,832 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதனால 5.43 கோடியாக அது மாறி இருக்கு. அதுக்கான காரணமாக இடம்பெயர்ந்தவர்கள் இறந்தவர்கள்னு சொல்றாங்க. சார், நாங்க முழுமையாக கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை முழுமையாக நாங்க ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணதின் அடிப்படையில் இவ்வளவு பேர் இடம்பெயர்ந்திருக்காங்கன்னு தெரிஞ்சது, இவ்வளவு பேர் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சது அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தமா? இல்ல நாங்க ரிசீவ் பண்ணது இவ்வளவுதான் அப்படின்ட்டு இதுக்கு அர்த்தமா சார்? அவங்க 100% கொடுத்தாங்கன்னா யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு தெரியல. திரும்பி வந்ததுனால அதே 100% தானே வந்திருக்கணும். திரும்ப கேக்குறேன் அவங்க சொன்னபடி. சோ இப்போ இந்த SIRலயே காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, ஏன் அவசர கதியில இந்த வேலையை பண்ணணும்? எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சொல்லது என்னன்னா, நீங்க டைம் கொடுத்து பண்ணுங்க, அவசரமா பண்ணாதீங்க. இந்த SIR பண்றப்பவே மத்திய அரசு எலெக்ஷன் கமிஷனர்ஸ்க்கு எல்லாம் இம்யூனிட்டி தராங்க. ஃப்ரம் ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்றதோ, அவங்க பண்ண மால் பிராக்டிசஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கெல்லாம் இம்யூனிட்டி தராங்க. அதே போல இந்த 45 நாட்களில் சிசிடிவி இமேஜஸ் எல்லா போலிங் பூத்ல இருக்கிற இமேஜஸ் எல்லாமே டெலீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 2 பிரஸ் மீட் வைத்து எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் எலெக்டரல் ரோல்ல மால் பிராக்டிஸ் நடக்குது அப்படின்னு வெளிப்படையா பிரஸ் மீட் வைத்து சொன்னாரு. அதை பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் பண்றப்போ அமித்ஷா அவர்கள் அதை நான் எப்போது முடிவு செய்கிறேனோ அப்போதுதான் நான் இதை பத்தி விவாதிப்பேன், நீங்க கேட்கிறப்பெல்லாம் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு என்ன சொல்றது, எதிர்கட்சிகளை துச்சமாக மதித்து இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் அவர்கள் சரியான பதில் சொல்லதே இல்லை. எப்போதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனை குற்றம் சாட்டுகிறார்களோ எதிர்கட்சியினர், அப்போது முதலில் அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி வருவது பார்த்தானாக்க, ஒன்னா பிஜேபியில இருக்கிற பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கலாம், இல்ல முன்னாள் அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் அவர் வருவாரு, இல்ல ரவிசங்கர் பிரசாத் வருவாரு. எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் என்னைக்குமே வந்ததில்லை. இது ஒரு புறம் இருக்க, இந்த SIR சகோதரி அவர்கள் கூறியது போல 2002ல இருந்து 2005 வரைக்கும் பண்ணாங்க. ஆனா இப்போ ஒரு மாசத்துல எப்படி இந்த 6 கோடி மக்கள் கிட்ட இந்த ஃபார்ம்ஸ கொடுத்தாங்க, ஏன் திரும்பி வரல? இதுக்கான காரணம் சொல்ல வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் தான். இவங்க சொல்லி இருக்கிற டேட்டா ஏதோ முன்னாலேயே பிளான் பண்ணி இவ்வளவு பேரை நீக்கணும் அப்படின்னு செய்த மாதிரி தான் ஒரு சந்தேகம் இருக்கு சார். ஒரே ஒரு விஷயம் சார், என்னன்னா பீகார் SIR-இல் நடந்த முறைகேடுகள் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு வீடியோ காட்சியில தொகுப்பாக போட்டு திரு ராகுல் காந்தி செய்தியாளர்கள் எல்லாம் சந்தித்த பிறகு இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு விளக்கத்தை ஒன்று கொடுத்தாரு, பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அப்போ வீடு அற்றவர்கள், வீட்டினுடைய முகவரி 0 காட்டப்பட்டவர்கள், வீடே இல்லாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் எப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது, அவர்களுக்கு வீடில்லை அப்படிங்கிறதுக்காகவே அவர்களுக்கு குடியுரிமை அற்றவர்களாக அவர்கள் இருக்கணுமா அப்படின்ட்டுலாம் கேட்டாரு. ஆனா தமிழ்நாட்டில் இங்க நடந்திருக்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப வினோதமாக இருக்கிறது. இடம்பெயர்ந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் சார் 66.5 லட்சம் பேர் சார். ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது சார், ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, கிட்டத்தட்ட ஆமா மொத்தமாகவே SIR-இல் நீக்கம் செய்யப்பட்டாங்க 65 லட்சம் பேர் சார். பீகார்ல சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலையீட்டிற்கு பிறகு திரும்பவும் ஒரு 25 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டார்கள். எப்படி நீக்கம் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கும் பதில் இல்லை, எப்படி சேர்த்தீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கும் பதில் இல்லை. இங்க ஆமா இடம்பெயர்ந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில மட்டும் 66.5 லட்சம் பேரு.
இவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் அப்படிங்கிறத இந்த தேர்தல் ஆணையம் எப்படி சார் உறுதிப்படுத்தி இருக்கோம்? அவங்க ஏதாவது ஃபார்ம் கொடுத்துருப்பாங்களா இல்ல எப்படி இது? நான் வேற ஒரு விவாதத்துல பார்த்தப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இறந்தவர்கள்னாக்கா வந்து அவங்க ஃபார்ம் அப்லோட் பண்ணுனாக்க அவங்க டேட் ஆஃப் டெத் வந்து போட்டாதான் வந்து அந்த ஃபார்ம் அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பதிலா ஷார்ட்கட்டா வந்து அவங்க ஷிஃப்டடா பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அது ஒரு காரணமா இருக்கலாம். இன்னொன்னு வந்து இவர்கள் வந்து 100% கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் திரும்ப வந்ததுன்னா அந்த 100% ஃபார்ம் யார்கிட்ட கொடுத்தாங்க? ஓகே, யாராவது ஒரு ஆள் அங்க இருந்திருக்கணும்ல, அவங்க குடும்ப உறுப்பினர்களோ இல்ல வேற யாராவது பக்கத்து வீட்டுக்காரர்களோ யார்கிட்டவாவது கொடுத்துருக்கணும் கொடுத்தவங்களோட ஃபார்ம். ஓகே 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 சார். ராமசுகந்தன் சார், நீங்க பீகாரில் நடந்த அளவிற்கு மட்டமான அளவில் இங்க ஒன்னும் பெரிய அளவுல சார் வேற சார், நான் 100 தடவை சொல்றேன், இங்க பாருங்க, 100 தடவை இதுக்கான எதிர் விளைவுகளை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன். மட்டமான சரியா? மட்டமான, அது சொல்ல இன்னொரு தடவை சொல்றேன், மட்டமான இல்ல, மட்டமானதான் சார். அப்ப இல்ல சார், அது மட்டமானதான் சொல்றேன். மட்டமானு சொல்லத மிக 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 மட்டமானதான். நீங்க அவ்வளவு எக்ஸாக்ட்டா நடத்தினா நீங்க எப்படி ஏதோ ஒரு அயல்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணியினுடைய புகைப்படம் எப்படி அது மட்டும் தான். அது இன்னொன்னு, இறந்து போனவர்களோட ராகுல் காந்தி டீ பார்ட்டி குடிச்சாரா இல்லையா? அதுக்கு என்ன பதில் சார்? ராமசுகந்தன் சார் வணக்கம். ராமசுகந்தன் சார், அந்த அளவுக்கு இல்ல என்றா ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டும் இருக்கு இல்லையா? தகவல்களை பேசும்போது ஒண்ணுமில்லை. இதே ராகுல் காந்தி பூர்வங்களை நீங்க வந்து பிரமாண வாக்குமூலம் ஒரு மாவட்ட எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் தான் அனுப்பி விட்டுருவீங்க சார். சார், இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை பீகார் அளவோடு ஒப்பிடுகையில் அந்த அளவிற்கு ஒன்றும் மோசமா இல்ல அப்படிங்கிற அளவிற்கு இதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா சார்? அவங்க பீகார்ல முதல்ல இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் கொண்டு வந்ததுக்கு காரணம் சொன்னது பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு வாக்காளர்கள் வந்து நிறைய பேர் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராசஸ் ஆரம்பிச்சாங்க. அப்போ வெளிநாட்டு வாக்காளர்களை வைத்து பாராளுமன்ற தேர்தலை சந்தித்த பிஜேபி அரசை நாம் என்ன சொல்றது சொல்லுங்க? வெளிநாட்டு வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதான் வந்து பாராளுமன்ற தேர்தலை அவர்கள் சந்தித்தார்களா? இதற்கு என்ன பதில் சொல்லுவாங்க சொல்லுங்க? அதே போல வந்து பீகார்ல வந்து பீகார்ல வந்து பல குளறுபடிகள் வந்து இன்னும் வந்து இருக்கு. அதை வந்து யார்கிட்டயும் எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பினா அவர்களை வந்து மட்டம் தட்டுவது, இது போன்ற நடவடிக்கைகள்ல தான் பிஜேபியும் எலெக்ஷன் கமிஷன் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரஸ் கான்பரன்ஸ்ல பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து வீடு இல்லாதவங்க இல்ல அப்படின்னு ஒண்ணு எலெக்ஷன் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு. இத வந்து இனிமேல் இதை வச்சுட்டு தமிழ்நாடு முன்னேறாத மாநிலம் அப்படின்னு பாஜகவினர் யாரும் சொல்ல முடியாது. ஓகே, இது ஒரு பாசிட்டிவ் இதுல பாக்குறேன் நானு. அதே போல வந்து நாம இன்னும் இந்த ஃபார்ம் 6 திரும்ப ஃபில் பண்ணி என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுல வந்து மேற்கொண்டு என்ன குளறுபடிகள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும். இப்போதைக்கு வந்து இந்த விடுபட்ட 60 லட்சம் வாக்காளர்களை வந்து மீண்டும் அவர்களை வந்து வாக்காளர்களாக சேர்க்க வேண்டும். அதுல வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் இன்க்ளூடிங் ஏடிஎம்கேவும் நான் கேட்டுக்கொள்றது என்னன்னா, நீங்க வந்து விடுபட்ட வாக்காளர்களை வந்து நீங்கள் மீண்டும் சேர்ப்பதற்கு நீங்கள் உதவி புரியுங்கள். அதை விட்டுட்டு திருட்டுத்தனமான இந்த இதை வந்து தடுத்துட்டோம் அப்படின்னாக்க நீங்களும் தான் வந்து 2011 இருந்து 2021 வரைக்கும் மாநிலத்துல வந்து ஆட்சி புரிந்தீங்க. அப்போ வந்து இந்த திருட்டுத்தனமான எலெக்ஷன் கோலை வச்சுதான் நீங்க ஜெயிச்சீங்களா? அதுக்கும் பதில் சொல்லணும் அவர். ஓகே ஓகே.